ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தாங்க கட் பண்ண போகிறோம். ரொம்ப மெதுவாக பொறுமையாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அளவு ப்ளவுஸை வந்து திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம். நம்ம எப்படி இருக்குதோ அது மாதிரி ஸ்டிச் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கம்மியாக தான், இந்த லென்த் வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால் இந்த பக்கம் திருப்பி நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிளாத்தில் ஒவ்வொரு கிளாத்தும் ஒரு மாதிரி தான் வரும். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து போடும்போது கரெக்டாக அகலம் வந்து கரெக்டாக வந்துடும். எப்பவும் போல் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸு, அதனால் ரெடி அளவு இது. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு. நம்ம இந்த அளவு இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, அது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ அப்படியே லைன் கொடுத்துடலாம். இப்போ ஃபிட்டிங் அளவை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் இதுதான் ரெடி அளவு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபிட்டிங் டு ஃபிட்டிங் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பவும் போல் நம்ம ஒரு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுடலாம். இப்போ பேக் பார்ட்டில் வந்து டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கும் ஷோல்டருக்கும் ஜாயின் பண்ண மாதிரி நம்ம இப்போ பாருங்கள், ஸ்டிச்சிங் ரெடி அளவு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இடுப்பில் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டாச்சு. விட்டுட்டு போய் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 42 இன்ச் சைஸு. நான் வந்து 2.5 இன்ச்சு அகலம் வைக்கிறேன். நெக்குக்கு 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு நான் வந்து ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸ் எப்படி சைஸ் இருக்கோ அதன்படி வந்து நீங்கள் அளவு நெக்கை வந்து 2 வச்சுக்கோங்க, 2.25 வச்சுக்கோங்க. 40 சைஸ்க்கு அங்காட்டு பார்த்தீங்கன்னா 2.5, 2.25, 3 இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். இப்போ வந்து இது ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்படியே இந்த இடத்துல ஒரு டாட்டு ரெடி அளவு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு, 2 இன்ச்சு. இப்போ ஹிப்பு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சில் 6 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல கேப் விட்டுணும். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து இது ரெடி அளவு. ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் 2 இன்ச்சு அகலம் விட்டுருக்கேன். அதே மாதிரி நெக்குக்கிட்டே நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு மார்க் பண்ணியாச்சு. நம்ம அதாவதுலேயே இப்போ ஸ்கேலால் லைன் கொடுத்துக்கலாம். நெக்கு மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணுங்க. நான் கோல் ஸ்கேல் வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து எனக்கு வந்து கையால் பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கரெக்டாக. ஆனால் இதுலேயுமே பண்ணாலுமே சூப்பராக குட்டாக தான் இருக்கும். இப்போ 1/4 இன்ச்சு அது ஃப்ரண்ட் கட்டிங்கில் நம்ம பார்த்துக்கலாம்.
பேக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம கிராஸ் பீஸ் இந்த பீஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கிராஸ் பீஸில் சென்டரில் பார்த்து இப்படி இழுத்து பார்க்குறேன் பாருங்கள். இழுத்து பார்த்துட்டாக்கா இதுதான் நல்லா ஃபுல் கிராஸு. நீங்கள் இந்த பக்கம் மாதிரி போட்டு எடுத்தாலும் ஃபுல் கிராஸ் கிடையாது. இப்போ அப்படியே இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபாக ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ரஃபாக ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை எடுத்துருக்கேன். இந்த இதுவை இப்போ வந்து அளவு ப்ளவுஸு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை தான் இப்போ மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து அளவு ப்ளவுஸை வந்து திருப்பி மடித்து போட்டிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெடி அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்டுக்கு விடணும். இது வந்து ரெடி அளவு. நம்ம டாட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விடணும். அதுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா யூப் பட்டிக்கு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு விடணும். அடுத்து லென்த்து நம்ம வந்து கப் சைஸு லென்த்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கப் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டில் இருந்து ஷோல்டர் வரைக்கும், ஷோல்டர் கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிக்கணும். இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண பக்கம் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ண பக்கமே நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த யூப் பட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன நெக்கு வச்சுருந்தாங்களோ அதை மட்டும்தான் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க எதுவும் கூட சொல்ல குறைக்க சொல்ல கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு இது ரெடி அளவு. இப்போ அப்படியே எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கேலால் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ டாட் மார்க் பண்ணுறேன். இந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு இருக்குது. நான் அந்த அப்படியே 2.5 இன்ச்சு வந்து ஒரு கைடு அளவு வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் கப்பு வந்து லூஸும் வரும் டைட்டும் வரும். இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளும் பிடிச்சிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. நான் வந்து 2 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். நம்ம சேர்த்து பிடிச்சோம்னாக்கா இந்த மாதிரி தான் 1 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த கப் ஷோல்டர்லேருந்து கப் டாட் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஷோல்டர்லேருந்து டாட் அளவு இந்த அளவுக்கு இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட் சென்டர் டாட் அளவும் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்டுக்கும் இதுக்கும் சென்டர் பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 3 டாட்டுமே ஒரே மாதிரியே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அளந்தாலும் 2 இன்ச்சு இருக்கணும், இந்த பக்கம் அளந்தாலும் 2 இன்ச்சு இருக்கணும், இந்த பக்கம் அளந்தாலும் 2 இன்ச்சு இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம உள் வளைவு கட் கொடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம யூக் பட்டி மார்க் பண்ணிக்கலாம். இப்போவும் அதே அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு. இதுதான் ரெடி அளவு. நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் எப்போவுமே யூக் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் தான் மடிச்சு போட்டு நான் கட் பண்ணி எடுப்பேன். இப்போ நம்ம வந்து அகலம் அந்த டாட் விட்டோம் இல்லையா, அது 2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு 2 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் உள் வாங்கும். நம்ம இப்படி இதான் ரெடி அளவு. இதுவும் ஸ்டிச்சிங்க்கு, இதுவும் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டர் டாட்டு இந்த இடத்துல தான் நமக்கு வரும். இப்போ இதுவுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் லைனிங்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுவும் போல் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைனிங் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த அளவுக்கு கிளாத் இல்லை. அதனால் நான் வந்து கட் பண்ணும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணி இதில் வந்து குண்டூசி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கடகடன்னு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். லைனிங்கில் வைக்கும் போதுமே இதுவுமே இழுத்து பார்த்துட்டு ஃபுல் கிராஸில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து நேராக வச்சுட்டு லைனிங்லேயும் கிராஸ் வைக்க முடியாது. அதேமாதிரி லைனிங்கில் நேராக வச்சுட்டு மெயின் கிளாத்தில் வந்து கிராஸாக வைக்க முடியாது. இதில் எப்படி கிராஸாக எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் மெயின் கிளாத்லேயும் நம்ம கிராஸாக எடுத்துக்கணும். இப்போ நான் போட்டுட்டு நகலாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வந்து போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து லைனிங் தான் ரெடி அளவு. கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்லீவ் பட்டன் பட்டி எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் மீந்துருச்சு. இதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.